ஸ்மோக் பிஸ்கட் குறித்து முழுமையான அறிக்கை தயார் செய்து அரசிடம் ஒப்படைத்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை சென்னை மாவட்ட நியமன அலுவலர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவரிடம் எமது செய்தியாளர் உசேன் நடத்திய சிறப்பு கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஸ்மோக் பிஸ்கட் தமிழகம் முழுவதும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன? ஸ்மோக் பிஸ்கட் தடைன்னு சொல்லலை, விழிப்புணர்வு தான் அங்கே இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான தடைகள்னு நான் 100% நான் சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ தான் அந்த குழந்தை இறந்துருக்கான், ஹைதராபாத்தில் இறந்துருக்கான். அதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி உணவு பாதுகாப்புத்துறை ஆணையரின் அறிவுறுத்தலின்படி எல்லாமே நாங்கள் நாம் எடுத்துகிட்ருக்குறோம். அதாவது கணக்கு எடுத்துகிட்ருக்கோம். எந்தெந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், மால்ஸ் எல்லாமே பார்த்து நம்ம லிஸ்ட் எடுத்துகிட்ருக்குறோம். ஸோ இப்போ முதல் கட்ட நடவடிக்கை நாங்கள் அதை எடுத்துகிட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதனால் ஏதாவது பாதிப்புகள் யாராவது வந்திருக்கா அப்படின்றத மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் அந்த சுற்றறிக்கையை நாங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருவோம். ஸ்மோக் பிஸ்கெட், அதாவது லிக்விட் நைட்ரஜன், அந்த பிஸ்கெட்டை சாப்பிடுவதால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது சார்? அது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மோக் பிஸ்கட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பிஸ்கட் ஒன்றும் இல்லை, ஒரு ஓரியோ பிஸ்கட்டோ இந்த பிஸ்கட் என்ன பண்ணுவாங்க, லிக்விட் நைட்ரஜன்னா என்னென்னா ஒரு -196 டிகிரிஸில் இருக்கக்கூடிய ஒரு திராவ பொருள். அந்த பிஸ்கட்டில் டிப் பண்ணி வாயில் போட்டு கொடுக்கறது தான் ஸ்மோக் பிஸ்கட்னு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ வாயிலிருந்து ஊதுனோம்னா அந்த ஸ்மோக்காக வரும். ஏன்னா அந்த லிக்விட் நைட்ரஜன் இஸ் நத்திங் பட் ஒரு ஆர்டர்லெஸ், ஒரு கலர்லெஸ், டேஸ்ட்லெஸ், ஒரு இன்னர்ட் கேஸ். அதனால் எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனால் அந்த -196 டிகிரியில் இருக்கிறனால அது உடம்புல எங்கே பட்டாலுமே அந்த இடம் அப்படியே உருகிடும், அழுக வச்சிடும் அப்படியே. அதனால் அந்த பிஸ்கட் சாப்பிட்டப்போ பார்த்தோம்னா வாய், தொண்டை, ட்ரக்கியா, ஈசோஃபேகஸ், குடல் எல்லாமே புண்ணாயிடும், ஓட்டை போட்டுடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உணவை நம்ம 100% எடுத்துக்கவே கூடாது. கடந்த பல ஆண்டுகளாக ஸ்மோக் பிஸ்கெட் பொறுத்த வரைக்கும் திருவிழாக்களில், பெரிய பெரிய மால்களில் குழந்தைங்களுக்கு வாங்கி தரது, அது ஒரு வீடியோ அவங்க சமூக வலைதளத்தில் பகிர்வது தொடர்ச்சியாக இருந்திருக்கு. பட் இவ்வளோ ஆபத்து தரக்கூடிய அந்த பிஸ்கெட் உடனடியாக தடை செய்யாததுக்கு என்ன காரணம்? தடை பார்த்தோம்னா நமக்கு இது வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குது. பாதிப்பு கடவுள் புண்ணியத்தில் எந்த விதமான உயிரிழப்பும் ஏற்படாதனால நம்ம அதை ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் நம்ம இருந்துட்டோம். மற்ற வேலைகளை பார்த்துட்டு இதனால் இப்போ ஒரு இடத்துல ஒரு எமர்ஜென்சி அவுட் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா உடனே அலர்ட் ஆகும். அதே மாதிரி தான் இப்போ ஒரு குழந்தை ஒன்று இறந்த உடனே அலர்ட் ஆகிட்டோம். நம்ம இதுமாரி இனிமேட்டும் அந்த குழந்தை இழந்த போல நம்ம தமிழ்நாட்டில் எந்த குழந்தையும் இழக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் இன்னையிலிருந்து கூட நம்ம தப்பு, இது நான் தவறுன்னு நான் சொல்ல வர கிடையாது. நம்ம அந்த நடவடிக்கை எடுக்காமல் இருந்ததுனால இன்னிலிருந்து கூட எடுக்கலாம். அது நம்ம இது ஒரு முன்னெச்சரிக்கை, நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக கூட நம்ம அடித்து இது நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த சுற்றறிக்கையில் விற்கக்கூடாதுன்று வருமா, ஸ்மோக் பிஸ்கெட் விற்கக்கூடாதுன்னு வருமா, எந்த மாதிரியான நம்ம அவங்களுக்கு சுற்றறிக்கை தர இருக்கும்? அதாவது விற்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. அதாவது அது விற்கவே கூடாது, இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். அதுக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது, எது கிடையாது. எங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரியிலே நாங்கள் லைசன்ஸ் அதுக்கு லிக்விட் நைட்ரஜனுக்கெல்லாம் நாங்கள் தரதில்லை. அதாவது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்களா? இது பிஸ்கட் வியாபாரம் இது பண்ணவே கூடாது. ஸ்மோக் பிஸ்கெட், பஞ்சு மிட்டாய் ரெண்டுமே ஒரு பிரச்சனை வரப்போது தான் நம்ம கலகிறோம். பட் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படக்கூடிய பொருட்கள் நம்ம முன்னாடியே கண்டறிந்து நாம அதை தடுப்பதற்கான வழிகள் எதுவுமே இல்லையா சார்? இருக்குது. நமக்கு பல வேலையாட்கள் நிறைய வேலை இருக்குது, நடந்துகிட்ருக்கு. எல்லாமே பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் எங்களோடது. நிறைய என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் நாங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி பெல் அடிக்கிறப்போ அலர்ட் ஆகிறதுல தவறு இல்லை. நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை இதோ எதிர்பார்ப்பதில்லை. இன்றைக்கி இந்த பெல் அடிச்சிருக்கு, அந்த பெல்லுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணலினா தான் நான் பொறுப்பு எடுத்துக்குவேன். எங்கேயோ ஒரு பெல் அடிக்குது, அலாரம் பெல், அந்த பெல்லுக்கு நான் இன்றைக்கி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். என் மக்களை நான் காப்பாற்றணும் நல்லபடியாக. நம்ம தமிழ்நாட்டில் எந்த உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது. அதுக்காக நான் வெக்கப்படல, வேதனைப்படல. நான் அது இன்றைக்கி என் நடவடிக்கை, நான் மாற்றங்கள், என் பார்வைகளையும் நான் மாற்றிக்க விரும்புகிறேன். இந்த ட்ராக்கையும் நான் பார்க்கணும். நமக்கு பிரச்சனை வராத வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனைன்னு எல்லாம் பிரச்சனை. இதுதான் என்னோட இது. அதனால் இன்றைக்கி எங்கேயோ ஒரு குழந்தை ஒன்று இறந்துருக்கிறா, அந்த குழந்தை மாதிரி நம்ம வீட்டில் இறக்கக்கூடாது. அதுக்கு உண்டான நடவடிக்கை துரிதமாக நான் எடுத்துகிட்டு இருக்கேன். நன்றி சார். ஸ்மோக் பிஸ்கெட் குறித்து பல்வேறு அறிக்கைகள் தயார் செய்து வருவதாகவும் அது கூடிய விரைவில் அரசுக்கு தரப்படும் என்றும் அது தடை செய்வதற்கான வாய்ப்புகள் முழுமையாக இருப்பதாக சதீஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார்.